நாடகம் இரண்டு உலகம் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் பிளாஸ்டிக் பயன்பாட்டின் தாக்கத்தையும் அது மனிதர்களின் விலங்குகளில் எப்படி பாதுகாக்கிறது என்பதையும் எடுத்துக்காட்டுகிறது. ஒரு எளிய கிராம அமைப்பு மற்றும் அன்றாட நடவடிக்கைகள் மூலம் சுற்றுச்சூழலான மக்களின் உறவு எவ்வாறு மாறிவிட்டது என்பதை நாடகம் காட்டுகிறது. நாடகம் கழிவு பிரிப்பு மற்றும் பிளாஸ்டிக் மாசுபாடுகளை சுற்றி பதற்றத்தை உருவாக்குகிறது. குறிப்பாக உலகுகளுக்கு அதன் ஆபத்துகளை வலியுறுத்துகிறது. காட்சி 1. முதியவர் குழந்தை. பழைய நாட்கள். சுறுசுறுப்பான கிராம சந்தை. மக்கள் தங்களுடைய துணி மற்றும் சணல் பைகளில் பொருட்களை வாங்கிச் செல்வார்கள். கண்ணே, எங்க காலத்துல காய்கறி மற்றும் தானியங்களை வாங்கும்போது சணல் பையை கொண்டு வந்து தான் வாங்கணும். சந்தையிலேருந்து வீட்டுக்கு போகும்போது சந்தையில் எஞ்சி இருந்த காய்கறி மற்றும் தானியங்களை கால்நடைகளுக்கு உணவாக எடுத்து சென்று போடுவோம். அப்படின்னா எதுவுமே வேஸ்ட் ஆகல தாத்தா? ஆமா கண்ணே, நாம் பயன்படுத்தாத உணவுகள் மற்றும் காய்கறி எல்லாம் நம்ம கால்நடைக்கு உணவா போடுறோம். காட்சி 2. இளம்பெண், கடைக்காரர், முதியவர். இன்றைய நாள் சலசலப்பான நகர சந்தை. மக்கள் உள்ளேயும் வெளியேயும் சென்ற வண்ணம் உள்ளனர் மற்றும் பொருட்களை எடுத்துச் செல்ல பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துகின்றனர். வீதிகள் முழுவதும் பிளாஸ்டிக் பைகளால் நிரம்பி காணப்படுகிறது. அன்னை கவர் எதுவும் கொண்டுட்டு வரல? கவர் இருந்தா தாங்க. இந்த ஒரு நிமிஷமா எடுத்தாரு. எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக் பை தான் நிறைஞ்சு கிடக்கு. ஒரு காலத்துல நாங்கெல்லாம் சொந்த பையை எடுத்துட்டு போய் தான் காய்கறி எல்லாம் வாங்கினோம். இப்ப பார்த்தா பிளாஸ்டிக் பை தான் எங்கு பார்த்தாலும் இருக்கு. இந்த பூமி எப்படிதான் மூச்சு விட்டு வாழ போதும்? இதனால என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஒரு வாட்டி பயன்படுத்திட்டு தூக்கி போற பொருள் தானே. இப்போதைக்கு அது உங்களுக்கு பெருசா தெரியாது. வருங்காலத்துல இந்த உலகம் பெரிய ஆபத்தை சந்திக்கும். காட்சி 3. இளம்பெண், முதியவர். ஒரு சமையலறையில் இளம்பெண் குப்பைகளை பிரிக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். பிளாஸ்டிக் குப்பைகள் உணவு குப்பைகளுடன் கலந்து காணப்படுகிறது. ஏன் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு? உணவு கழிவையும் பிளாஸ்டிக்கையும் நான் எப்படி பிரிச்சு எடுப்பேன்? ஒரே குழப்பமா இருக்கே. அதனாலதான் ஆரம்பத்திலேயே பிரிச்செடுக்க சொன்னேன். இப்ப பாரு, உணவு கழிவு பிளாஸ்டிக் கழிவுன்னே தெரியல. இதை தவிர்க்க நீங்க பிளாஸ்டிக் பயன்படுறதான் தவிர்க்கணும். நீங்க சொல்றது சரிதான் தாத்தா. ஆனா இப்ப நம்ம எல்லாத்துலயும் பிளாஸ்டிக் தானே யூஸ் பண்றோம். காய்கறி கூட பிளாஸ்டிக் பேக்ல தான் வாங்குறோம். அதுதான் பிரச்சனை இல்லையா? அப்போது எங்களுக்கு பிளாஸ்டிக் தேவைப்படாதால் இந்த பிரச்சனை இல்லை. நாங்க கடைக்கு போகும்போது கூடையும் மஞ்சப்பையும் கொண்டு போய் தான் எல்லாம் வாங்கணும். காட்சி 4. கிராமவாசிகள், முதியவர். தூசிகள் நிறைந்த சாலை மீதில் மாடு உணவுக்காக குப்பைகளுக்கிடையே உணவை தேடுகிறது. இங்க பாரியா, இந்த மாடு பிளாஸ்டிக் குப்பை கடையில பசிக்காக சாப்பாடு தேடிட்டு இருக்கு பத்தியா? ஆமாப்பா, அதுக்கு சாப்பாடு எது பிளாஸ்டிக் எது வித்தியாசம் தெரியல. ஆமாப்பா, இப்பதான் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு மாடு சாப்பிடும்போது தெரியாம பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு செத்து போச்சான். இதனால எவ்வளவு உயிருக்கு ஆபத்து பார்த்தையா? இனி என்னென்ன நடக்க போதோ ஆண்டவா. காட்சி 5. குழந்தை, இளம்பெண், கடைக்காரர், முதியவர். கிராமத்தின் நடுப்பகுதி. அனைவரும் கூடியிருக்கிறார்கள். ஆனா நம்ம மாறலாம்ல. தாத்தா செஞ்சதே நம்ம செய்யலாம். நான் என்னோட சொந்த பையவே எடுத்துட்டு வர ஆசைப்படுறேன். இனிமே நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேணாம். இந்த குழந்தை சொல்றதே சரிதான். இப்பத்துல இருந்து நம்ம மாற ஆரம்பிச்சோம்னா பிளாஸ்டிக் பயன்பாட்டை மாற்றிடலாம். இயற்கையை பாதிக்காம துணிப்பைகளை கொண்டு வரவங்களுக்கு என் கண்ணில் இருந்து தள்ளுபடி தரலான்னு இருக்கேன். அதான் வழி. இந்த மாற்றத்துக்கான வழியில ஒவ்வொரு சின்ன அடியும் முக்கியமானது. நம்ம செஞ்சதை மாற்ற முடியாது, ஆனால் அதுல இருந்து நம்மளால கத்துக்க முடியும். இது மற்ற உயிரினங்களை பத்தியும் சிந்திக்க வேண்டிய நேரம். காட்சி 6. இளம்பெண், முதியவர். காட்சி 3 அதே சமையலறை. ஆனால் இப்போது குப்பைகள் சரியாக பிரித்து வைக்கப்பட்டுள்ளன.
ஆரம்பிச்சதே நான் தானே, அப்ப இது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இந்த மாற்றத்துக்கான பாதையில ஒவ்வொரு முயற்சியும் முக்கியமானது. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் நமக்கு மட்டும் ஆபத்து இல்லை, எல்லா உயிருக்கும் ஆபத்து தான் தருது. சந்தையில் பிளாஸ்டிக் பைகளை தடை செய்வதற்கும் நிலையான பழக்கங்களை ஊக்குவிக்கவும் சமூகம் ஒன்று சேர்வதோடு நாடகம் முடிகிறது. குழந்தையின் தலைமுறை மாற்றத்தை வழிநடத்துகிறது. கடந்த கால ஞானத்துடன் நாம் மீண்டும் இணைந்தால் ஒரு புதிய பாதை சாத்தியமாகும் என்பதை காட்டுகிறது.